அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய இந்த அமைப்பு 40 மாவட்ட நிர்வாகங்களாகவும் 800க்கும் மேற்பட்ட கிளை நிர்வாகங்களாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த தாவா பணிகளை ஒவ்வொரு மாவட்டமும் கிளையும் எந்த அளவிற்கு வீரியமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மாதந்தோறும் அவர்கள் அனுப்பி வைக்கின்ற கணக்குகளை மொத்தமாக சேர்த்து ஒரு 50 பிரச்சார பணிகளை செய்திருப்பீர்களானால் உங்களிடமிருந்து வரக்கூடிய 5 செய்திகளை சேகரித்து பாக்கி 90% பணிகள் உங்களோட முடிந்திருக்கின்றது. இருந்தாலும் அந்த வந்த செய்திகளை வைத்து குறைந்தபட்ச கணக்குகளை உங்கள் முன்னால் நாம் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறோம். இந்த ஏகத்துவ பிரச்சாரம் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றிய எந்த விதமான விழிப்புணர்வும் அற்ற மக்களாக ஆண்களும் இருந்தார்கள், அதைவிட அதிகமாக பெண்களும் இருந்தார்கள். இந்த இஸ்லாமிய பெண்கள் முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக இருந்த இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏகத்துவ பிரச்சாரத்தை நோக்கி, ஏகத்துவ பாதையை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் இன்னைக்கு தமிழகம் எங்கும் நாம் நடத்துகிற எல்லா பிரச்சார நிகழ்ச்சிகளிலும் ஆண்களை விட பன்மடங்கு பெண்கள் தான் அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு நாம் செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் போதாது என்றாலும் இந்த ஓராண்டில் கிளைகள் அவர்கள் அனுப்பி வைத்த கணக்கின்படி பார்க்கிற பொழுது 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கான பயான் நடத்தப்பட்டிருக்கிறது. உன் மூலமாக ஒருவர் நேர்வழி பெறுவது, அல்லாஹ் நேர்வழி காட்டுவது உனக்கு சிவப்பு நிற ஒட்டகம் இருப்பதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் தனிநபர் தாவா செய்யுங்கள், குழு தாவா செய்யுங்கள். அதன் மூலமாக உங்கள் கண்ணால் ஒரு தீமையை காண்கிற பொழுது அவன் ஒரு தாயத்தை அணிகின்றான், ஒரு தகடின் மீது நம்பிக்கை வைக்கின்றான், ஒரு திஷ்டி கல்லின் மீது நம்பிக்கை வைக்கின்றான் என்றால் அந்த காரியத்தை நீங்கள் அப்புறப்படுத்துவதற்காக நீங்கள் களம் காணுங்கள் என்று மாநில தலைமை போட்ட விதை அல்லாஹ்வுடைய கிருபையினால் கடந்த ஓராண்டு குறைந்தபட்சமாக 2000 சகோதரர்கள் இணை வைப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தமிழகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னால் திருக்குரானை வாசிக்காதே, அது உன்னை வழிகெடுக்கும் என்று இந்த சமுதாயம் திருக்குரானை பற்றிய எந்த விதமான விழிப்புணர்வும் அற்ற சமுதாயமாக இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த திருமறை குரானை ஒவ்வொரு இல்லத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமையை, ஒரு பணியை, அல்லாஹ்வுடைய வேதத்தை தெளிவான முறையிலே மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பை மக்களிடத்தில் சேர்க்க வேண்டிய ஒரு பணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து மௌலவி பிஜே அவர்களுடைய மொழியாக்கத்தை ஒன்றல்ல இரண்டல்ல 11 எடிஷன்களுக்கு மேல் மீண்டும் 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 பதிவு செய்யப்பட்டும் அந்த கடை, அந்த நூலகம், அந்த அச்சகம் இந்த திருமறை குர்ஆனுடைய ஆர்டர்களை முடித்து 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 பல்லாயிரக்கணக்கான திருமறை குர்ஆன் பிரமதத்தவர்களுக்கு மட்டும் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்று ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் இதன் பக்கம் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நம்முடைய கிளை நிர்வாகிகள் மத்தியிலே நல்லொழுக்கம் தேவை, நிர்வாக கட்டுப்பாடு தேவை, நம்முடைய கொள்கையின் நிலைப்பாடுகள் அவர்கள் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக கடந்த ஓராண்டு மட்டும் 1100 நல்லொழுக்க பயிற்சி முகாம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தமிழகத்தில் 7 கோடிக்கு மேல் இருக்கின்ற இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இந்த சத்திய இஸ்லாத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக பல லட்சக்கணக்கான துண்டு பிரசுரங்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது, பல்லாயிரக்கணக்கான போஸ்டர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது, பல்லாயிரக்கணக்கான பேனர்கள் 1 அடி முதல் 200 அடி வரையும் உள்ள பல்லாயிரக்கணக்கான தாவா பேனர்களை தமிழகத்தில் சந்து பொந்துகளிலெல்லாம், பேருந்து நிலையங்களிலெல்லாம், அந்த இடத்தில் பேருந்து நிழற்குடை இருக்கிறதோ இல்லையோ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏகத்துவ பேனர் விழிப்புணர்வு இருக்கும் என்கிற அளவிற்கு இந்த பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 800 கிளைகளாக செயல்பட்டு கொண்டிருந்த கடந்த ஆண்டில் 50 கிளை
புதிதாக உதயமாகி 850 நோக்கி பயணம் செய்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிளையிலும் ஜும்மாவுடைய பிரச்சாரத்தை துவக்க வேண்டும். அப்படி துவக்கினால்தான் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வாரந்தோறும் இஸ்லாமிய அந்த கொள்கை கோட்பாடுகளை சொற்பொழிவுகள் மூலமாக உள்வாங்கிக் கொள்வார்கள் என்பதை அனுசரித்து இந்த ஓராண்டில் மட்டும் ஏற்கனவே இருந்த 600 ஜும்மாவுடைய சொற்பொழிவை தாண்டி இந்த ஓராண்டில் 60 ஜும்மாவுடைய சொற்பொழிவுகளை அதிகப்படுத்தி இருக்கின்றோம். அதற்கு பிறகு இந்த தமிழகத்திலே 600க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 600க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளாக நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவல்லாமல் 4000த்திற்கும் மேற்பட்ட தெருமுனை கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இது 4000 கிடையாது, 40,000. உங்களிடமிருந்து வந்த கணக்கு 4000. அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் சற்றேறக்குறைய ஒரு மாவட்டத்திற்கு 600க்கும் மேற்பட்ட மெகாபோன் பிரச்சாரங்கள். அப்படி மட்டும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் தமிழகத்திலே கடந்த ஓராண்டில் கிட்டத்தட்ட 24,000 மெகாபோன் பிரச்சாரங்கள் நடந்திருக்கின்றது. இந்த இஸ்லாமிய மக்களுக்கு அவர்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கின்ற முஸ்லிம்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி 260க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அதே போல உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் ஆன்லைன் நிகழ்ச்சிகள் வாயிலாகவும் இந்த ஏகத்துவ பிரச்சார பணியோடு சேர்த்து பிற மதத்தவர்களையும் சத்திய இஸ்லாத்தின்பால் அழைக்கக்கூடிய, அவர்களை இஸ்லாத்தின் பற்றிய அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் விளக்கம் அளிக்கக்கூடிய இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி கடந்த ஓர் ஆண்டில் 65க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. தௌஹீதினுடைய வரலாற்றிலே கடந்த 30 ஆண்டுகளின் பொழுது கடந்த 5 ஆண்டுக்கு முன்னால் நீங்கள் எடுத்தால் 25 ஆண்டில் நடத்தப்பட்டிருக்கிற இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் ஆண்டிற்கு 2. ஆனால் இந்த ஆண்டு நடந்திருக்கிறது 65 நடந்திருக்கிறது. இதுவெல்லாம் தமிழகத்தில் மாவட்டங்கள் தோறும் வந்த செய்திகளை தொகுத்து நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இதை தாண்டி மாநில தலைமை சார்பாக நடத்தப்பட்ட பல்வேறு தாவா பணிகள், உங்களிடத்தில் எடுத்து வைக்கின்ற தூண்டுதல்கள், அதனால் ஏற்பட்ட புரட்சிகளின் பட்டியலை நான் மீண்டும் சுருக்கமாக சொல்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், நீங்கள் அறிவுரை வழங்குங்கள், அது இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒன்று. இன்னொரு பக்கம் உதூ இலா சபீல் ரப்பிக்க பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹசனா, உன்னுடைய இறைவனின் பாதையை நோக்கி ஹிக்மத்தான தெளிவான ஞானத்துடனும் அழகிய அறிவுரைகளுடனும் மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழையுங்கள் என்கின்ற இறை கட்டளையை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்திருக்கின்ற பிற மதத்தவர்களுக்கான தாவா பணியில் கடந்த ஓர் ஆண்டில் மட்டும் 850 சகோதர சகோதரிகள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஒளியை தன்னுடைய வாயிலால் ஊதி அணைத்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற அமெரிக்காவினுடைய சூழ்ச்சியை இந்த உலகத்தில் முறியடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் களமிறங்கி, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தும் முகமாக வெளியிடப்பட்ட திரைப்படத்தை கண்டித்து தமிழகத்தில் சென்னையில் மட்டும் திடீரென்று ஒரு போராட்டம் நடத்தப்படுகிறது. 20,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடுகிறார்கள். இந்தியாவில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை இழிவுபடுத்தப்பட்டதை கண்டித்து நடத்தப்பட்டிருக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் வெடிக்கிறது. அதனுடைய முனைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தால் வெடித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து இலங்கை, பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளிலும் இந்த பிரச்சனைகள், இதற்கான அற போராட்டங்கள் தொடர்ந்தது. ஆனால் ஒரு பக்கம் நாம் போராட்டத்தின் வாயிலாக எதிர்ப்பு தெரிவித்தாலும் எந்த மாமனிதரை இழிவுபடுத்தினார்களோ அவர்கள் இழிவுபடுத்தி செய்திருக்கிற பிரச்சாரம் சென்றடைந்த மக்கள் தொகை 2 லட்சம் இருக்கலாம். ஆனால் இந்த மாமனிதனுடைய உண்மையான வாழ்க்கையை எடுத்துரைக்கும் முகமாக யார் இவர் என்கின்ற பல லட்சக்கணக்கான துண்டு பிரசுரங்கள் ஒரு பக்கம், மாமனிதனுடைய உண்மையான நேர்மையான தன்னலமற்ற வாழ்க்கையை பற்றி விளக்கி 20 லட்சம் மக்களிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் சென்றடைந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைக்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஒளியை பூர்த்தி செய்யாமல் விடமாட்டான் என்கின்ற இறைவசனத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த ஜமாத்திற்கு வழங்கி இருக்கின்றான். அதே போல இந்த ஜமாத்தை நோக்கி வருகின்ற மாவட்ட நிர்வாகிகள்,
கிளை நிர்வாகிகள் தங்களுடைய முழு நேர பணிகளை எந்த விதமான ஊதியத்தை எதிர்பார்க்காமல் மறுமையில் அல்லாஹ்வுடைய வெகுமதியை மட்டும் எதிர்பார்த்தவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகிகள் இவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆர்வ கோளாறு காரணமாக நிர்வாக நிலைப்பாடுகள், கொள்கை கோட்பாடுகள் என்பதை சில விஷயங்கள் அறியாமல் செயல்படுகிற பொழுது அதை இன்னும் செவ்வையாக்கலாமே என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நிர்வாகிகளுடைய பண்புகள் என்ன, அவர்கள் மக்களுக்கு எப்படி முன்மாதிரியாக நடக்க வேண்டும், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய பணிகளில் மாநில நிர்வாகம் ஈடுபடாது, உயர்நிலை குழு உறுப்பினர்கள் செய்ய மாட்டார்கள், மாநில பேச்சாளர்கள் செய்ய மாட்டார்கள், மாநில தணிக்கை குழு உறுப்பினர்கள் ஈடுபட மாட்டார்கள், நாங்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸுக்கு ஏஜென்ட்டாக நிற்க மாட்டோம், மக்களிடத்தில் அதிருப்தி ஏற்படுத்தி தருகின்ற இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸில் மாநில நிர்வாகம் தன்னை காத்துக்கொண்டது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மக்களிடத்தில் அறிவித்து, அதே நேரத்திலே மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் ஹஜ் உம்ரா சர்வீஸ் செய்யக்கூடாது, மக்களை இபாதத் என்ற பெயரில் ஏமாற்றிவிடக் கூடாது என்கின்ற நிலைப்பாடு, வட்டியில்லா கடன் திட்டம் என்ற பெயரில் சீட்டு நடத்தக்கூடாது என்கிற நிலைப்பாடு, வரட்சணையை ஒழித்திருக்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றிருக்கின்ற ஏகத்துவத்தை அடிப்படையாக வைத்திருக்கிற இந்த ஜமாத் வரட்சணை எப்படி ஒழித்ததோ அதே போல் திருமணம் என்பது எளிமையாக நடத்தப்பட வேண்டும், அது ஆடம்பரம் அற்ற திருமணமாக நடத்தப்பட வேண்டும். நபிகளாருடைய காலகட்டத்தில் திருமணம் என்பது வெறுமனே விருந்திற்கு மட்டும்தான் செலவு செய்யப்பட்டது, மற்றொன்று மகருக்காக செலவு செய்யப்பட்டது. மகரை அளவு கடந்து கொடுத்து விடலாம், ஆனால் விருந்தை எளிமையாக செய்ய வேண்டும். விருந்திற்கு மட்டுமே செய்யப்படுகிற செலவு கூட மிக மிக எளிமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த விருந்தை தாண்டி மண்டபம் என்று ஒரு திருமணம் வந்துவிட்டால் அந்த திருமணத்திற்கு நீ வரதட்சணை வாங்காமல் நடத்தி இருந்தாலும், பெண் வீட்டாரிலிருந்து எந்த கை கூலியும் வாங்காமல் இருந்திருந்தாலும், உன் திருமணம் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தாலும் மக்களிடத்தில் முன்மாதிரியை ஊக்குவிக்க தகுதியற்றதாக, முன்மாதிரியை போற்ற தகுதியற்றதாக இருக்கும் காரணத்தினால் இது போன்ற திருமணங்களுக்கு தஃப்தர் வரும், பதிவேடு வரும், ஆனால் பேச்சாளர் வரமாட்டார் என்கின்ற நிலைப்பாட்டை சொல்லி வரட்சணை கல்யாணங்களில் கூட வாங்கி திங்கிற ஏகத்துவ பெயர் சொல்ற போலி தௌஹீத்வாதிகளுக்கு மத்தியிலே, பெண் வீட்டு விருந்தை கூட தடையா என்று அந்த வடையை திங்கக்கூடியவர்களுடைய அந்த போலி தௌஹீத்வாதிகளுக்கு மத்தியிலே வரட்சணை மட்டுமல்ல, ஆடம்பர திருமணத்தை மாப்பிள்ளை வீட்டால் செய்தால் கூட இந்த கிளை நிர்வாகிகள் வரமாட்டார்கள், மாவட்ட நிர்வாகிகள் வரமாட்டார்கள், மாநில நிர்வாகிகள் வரமாட்டார்கள் என்கின்ற ஒரு உத்தம முன்மாதிரி மிக்க வஜஅல்நாலில் முத்தகீன இமாமா, இறையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை முன்னோடியாக்கி இறைவா என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த இறைவசனத்திற்கு ஏற்ப இந்த நிர்வாகிகள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே திருச்சி மண்டலமாக, அதே போல மதுரை மண்டலமாக, சென்னை மண்டலமாக 3 மண்டலங்களில் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளுக்காக நல்லொழுக்க பயிற்சி முகாமை இந்த ஜமாத் நடத்தியிருக்கிறது. அதுபோல இந்த ஜமாத்தினுடைய வளர்ச்சி அபிரிவிதமாக இருக்கும் காரணத்தினால், இதனுடைய பேச்சாளர்களின் பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால், ஒரு பக்கம் 4 ஆண்டு இஸ்லாமிய கல்லூரி இருந்தாலும், இன்னொரு பக்கம் நமக்கு 3 மாத இஸ்லாமிய அடிப்படை கல்வியை மதுரையில் கொடுத்தாலும் இது போதவில்லை என்பதற்காக வருடம் தோறும் கிட்டத்தட்ட 100 சகோதரர்களை வைத்து ஒரு மாதத்தில் பேச்சாளர்கள் ஆக்கக்கூடிய பயிற்சி முகாமை நாம் நடத்தி இருக்கின்றோம். அதுபோல இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இணையதளங்கள் வாயிலாக மிகப்பெரிய மக்களிடத்தில் இமயமல சாதனை செய்திருக்கிறது. இந்த சாதனையால் இந்த தௌஹீத் எழுச்சி எப்படி பரவி இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய கிருபையினால் எந்த அமெரிக்காவிலே இந்த ஏகத்துவத்தை ஒழிக்க பாடுபடுகிறார்களோ அந்த அமெரிக்காவிலும் இந்த கிளை உருவெடுத்து விட்டது. அதே போல ஓமன் என்ற பகுதியிலும், அதற்கு அடுத்து லண்டன் என்கின்ற பகுதியிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கிளை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களிடத்திலே பொதுக்கூட்டங்கள், திருமண கூட்டங்கள், விவாதங்கள், தாவா பணிகள், பிரசுரங்கள், போஸ்டர்கள், பேனர்கள் என்று பல்வேறு தாவா பணிகளை செய்தாலும் கூட தீமைகளை மக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டும். எப்படியெல்லாம் தர்கா வழிபாடில் மக்கள் மூழ்கி கிடக்கிறார்கள் என்பதை மக்களிடத்தில் படம் போட்டு வெளிச்சம் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய ஒரு பிரதிநிதி குழு தர்காக்களில் நடப்பது என்ன என்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒரு வீடியோவை உலகமெல்லாம் அம்பலப்படுத்தியது. ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத, ஏகத்துவ பிரச்சாரத்தை அறிந்திருக்காத, இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சாராத எத்தனையோ அமைப்பினர்கள் சகரு நேரத்தில் அவர்களை தட்டி எழுப்பி தர்காக்களில் நடப்பது என்ன என்பதை அம்பலப்படுத்தி ஏகத்துவத்தை நிலைநாட்டி இருக்கிறது இந்த பிரச்சாரம். அதே போல புத்தம்புது முயற்சிகளாக சில பணிகள். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இப்படியும் நாம் செய்திருக்கலாமே என்று நீங்கள் பிறகு வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு தமிழகத்தில் ஏராளமான வடிவங்களில் தாவா பணிகள் வித்தியாசமான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வித்தியாசமான முறைகளில் செயல்படுத்தப்பட்டு வருவதை நீங்கள் சற்று அறிந்து கொள்ள வேண்டும்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கிறார்கள், இறைவா என் சமுதாயத்தை இரவிலும் அழைத்தேன், பகலிலும் அழைத்தேன், ரகசியமாக அழைத்தேன், பகிரங்கமாக அழைத்தேன், கூட்டாகவும் செய்தேன், தனியாகவும் செய்தேன் என்று எல்லா வகையான தாவா பணிகளையும் செய்துவிட்டேன் என்று சொன்னார்களே. அதே போல நம்முடைய கிளை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எந்த அளவிற்கு இந்த வித்தியாசமான முயற்சிகளை எடுப்பதற்கு நாம் தூண்டி இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு கடை வைக்கக்கூடியவன் அந்த வியாபாரம் டல்லாக இருக்கிறது என்றால் இந்த கடையை விமர்சையாக நடத்துவது எப்படி, மக்களை கவர்வது எப்படி, கஸ்டமர்களை அழைப்பது எப்படி, என்னென்ன வகையான வித்தியாசமான முயற்சிகளை மேற்கொள்வான் என்று விடிய விடிய யோசிப்பானோ, அதே போல இந்த ஏகத்துவத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மக்களிடத்தில் தூண்டிவிடப்பட்ட புத்தம்புது முயற்சிகளில் ஒன்று, விழுப்புரம் மேற்கு மாவட்டத்தில் என்ன செய்தார்கள், எங்களுக்கு பி ஜெயின்லாபின் அவர்களுடைய பொதுக்கூட்டத்திற்கு அழைக்கும் பொழுது அவர்களால் இயலவில்லை, இருந்தாலும் பிஜே அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள் என்று சொல்லி பட்டி தொட்டி கிராமங்களில் எல்லாம் ப்ரொஜெக்டர் மூலம் ஒரு பேரணியாக இந்த தாவா பணியை செய்தார்கள். அதே போல இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற நிகழ்ச்சியை வித்தியாசமான முறையில் நடத்துவதற்காக தேனி மாவட்டத்தில் எல்லா சுவர் விளம்பரத்திலும் எழுதுகிறார்கள், திருமறை குர்ஆன் உங்களுக்கு தேவைப்படுகிறதா, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று. அனைவரும் தொடர்பு கொள்வார்கள். தொடர்பு கொண்டவர்கள் எல்லாம் அழைத்து ஒரு இடத்தில் அமர வைத்து, இதோ குர்ஆன் கொடுக்கிறோம் இந்தாங்கள் என்று கொடுக்கும் பொழுது, இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்தின் அறிமுகம் என்ன, இஸ்லாத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு எங்கள் பதில் என்ன என்கின்ற நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறு நாம் நடத்த தூண்டி இருக்கின்ற இந்த போடப்பட்ட விதையினால் உருவாகி இருக்கின்ற இந்த ஆலமரத்தை பாருங்கள். ஒரு இடத்திலே நூலகத்திற்காக வேண்டி புத்தகம் இல்லை என்று ஒரு கிளை சொல்கிறது, நூலகத்திற்காக புத்தகங்களை இதோ தருகின்றோம், உன்னுடைய மர்க்கசுகளில் இந்த ஏகத்துவ பிரச்சார நூல்கள் இல்லாமல் அந்த மர்க்கஸ் இயங்கக்கூடாது என்று தமிழகம் முழுவதும் 400க்கும் மேற்பட்ட மர்க்கசுகள்ல இந்த நூலகங்களாக அமைத்து கொடுத்திருக்கிறோம். இன்னொரு இடத்தில் நம் சகோதரர்கள் இந்த நடமாடும் புக் ஸ்டாலுகளாக வைத்துக்கொண்டு கல்வி விழிப்புணர்வு நூலகத்தை போன்று நற்செய்தி நூலகம் என்று பெயர் வைத்துக் கொண்டு ஒரு காலத்தில் பெரியார் திராவிட கழகத்தை சொன்னவர்கள் செய்து கொண்டிருந்த பணிகளை எல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில, விழுங்கக்கூடிய வகையில, அசத்தியவாதிகளுடைய பணிகளை தூக்கி குப்புறப்படக்கூடிய வகையில் தெரு தெருவாக நடமாடும் நூலகமாக இயக்கி அந்த நூலகத்தின் மூலம் இலவச புத்தகங்களை வழங்கி, அந்த புத்தகங்கள் வழங்குகிற பொழுது மொபைல் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற தாவா பணிகளை பார்க்கின்றோம். அதே போல கல்லூரியில் ஆண்டு விழா நடத்தினால் கூத்தாட்டம் செய்வார்கள், மக்களிடத்தில் கேவலமான செயல்களில் ஈடுபடுவார்கள். ஆனால் சில கல்லூரிகளில் ஆண்டு விழா நடத்துகின்ற சந்தர்ப்பத்தில் கண்ணியமான முறையில் நடத்துவதாக கோரிக்கை வருகிற பொழுது அந்த இடத்தில் பொதுமக்கள் கூடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அந்த இடத்திலே நூலகங்களாக இஸ்லாமிய புத்தகங்களை இலவச நூற்கள் கொடுக்கக்கூடிய பணிகளை ஒரு பக்கம் செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் நோ பார்க்கிங் என்ற அந்த வாசகத்தை பார்த்திருப்பீர்கள். எங்க பார்த்தாலும் எப்படி இருக்கும் தெரியுமா, பெரிய ஒரு தனியார் நிறுவனம் இருக்கும், போத்தீஸ் பட்டு குட்டியா நோ பார்க்கிங் இருக்கும். அங்கே இவர்களுடைய பிரச்சாரம் விளம்பரத்திற்காக இருக்கும். நாம் என்ன செய்கிறோம், நோ பார்க்கிங் பெருசாக இருக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த ஏகத்துவ பாதையை நோக்கி இவனை அழைப்போம், இந்த வாசலை நோக்கி அழைப்போம். அந்த மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு செயலை தீங்கு தரக்கூடிய செயலை தடுக்கும் விதமாக இந்த நோ பார்க்கிங்கையும் போட்டுவிட்டு கீழே மார்க்கத்தை அறிந்து கொள்ள திருக்குர்ஆன் உங்களுக்கு வேண்டுமா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற 1/2 செய்து கொண்டிருக்கிற இந்த தாவா பணிகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஏகத்துவத்தை ஒழிப்பதற்காக வேண்டி கிறிஸ்துவ சமுதாயம் கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கிற வேளையில் அதுல குறிப்பாக இஸ்லாமியர்களை மதமாற்றம் செய்வதையே தன்னுடைய நிரந்தர தொழிலாக அமைத்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்தின் பிரஜைகளில் ஒருவரான ஜெர்ரி தாமஸ் என்பவர் ஊரெல்லாம் விமர்சையாக பேசுகிறார். நான் ஜாகிர் நாயக்கை கூப்பிட்டேன், விவாதத்துக்கு ஓடிவிட்டார்கள், வரவில்லை, பயந்து விட்டார்கள். அவர்கள் வந்து விட்டால் அவர்களுடைய விளக்க உரை நூல்களை எல்லாம் அம்பலப்படுத்தி நாரடித்து விடுவேன், அவர்கள் பயந்து விட்டார், அவர் பயந்து விட்டார் என்று பட்டியல் போடுகின்றார்கள். யார் பயந்தாலும் சரி, மொழி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, நான் தமிழ் மொழியில் நாங்கள் பேச தயார், உன்னுடைய பைபிளுடைய வண்டவாளங்களை அம்பலப்படுத்த தயார் என்று சொல்லி விவாதம் நடத்தி இருந்தோம். அந்த விவாதத்திற்கு பிறகு இதே ஜெர்ரி தாமஸ் கேரளாவில் சென்று எங்களுடைய எழுச்சிமிக்க பணியை பாருங்கள் என்று மக்களை ஒருங்கிணைத்து கிறிஸ்துவர்களை கூப்பிட்டு வைத்து நாங்கள் பைபிளை நிலைநாட்டி விட்டோம், திருக்குர்ஆனை முறியடித்து விட்டோம் என்று போலி திரையோடு அங்கே பிரச்சாரம் செய்ய போனார்கள். நம் சகோதரர்களிடத்தில் நாம் கொடுத்திருக்கின்ற அறிவுரை, மாநில தலைமையினுடைய இந்த விதை அங்கே எப்படி வெடித்திருக்கிறது தெரியுமா? நம் சகோதரர்கள் ஜெர்ரி தாமஸ் அந்த பைபிள் இறைவேதமா என்ற விவாதத்தில் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல், விஷத்தை குடிக்க முடியாமல் வெக்கி தலை குனிந்து போனானே, அந்த ஜெர்ரி தாமஸனுடைய எழுச்சிமிக்க உரைகள் டிவிடிகளாக தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் போட்டு அங்க நோட்டீஸை உள்ள எல்லாம் இஷ்யூ பண்ணியாச்சு. இப்ப என்ன, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி என்ன பண்றது, நோட்டீஸ் எல்லாம் கொடுக்காதீங்க பையன், நான் பேசினது எழுச்சி உரை இல்ல அப்படி சொல்ல முடியுமா, கொடுங்க போட்டும் அப்படின்னு விட்டுட்டான். எல்லாரும் கொடுத்தாச்சு. அங்க இருக்கிற ஒரு சகோதரர் வருகிறார், பரவாயில்லையே காசு எவ்வளவுங்க அப்படிங்கிறார். இது ஃப்ரீ இஷ்யூ. ஃப்ரீயா? இந்த டிவிடி எவ்வளவு வேணாலும் போடுங்க, என்கிட்ட காசு வாங்கிங்க. யாரு?
அம்பலப்படுத்துறது பைபிள தெரியுதா? ஜெர்ரி தாமஸனுடைய எழுச்சி உரையை போட்டு பார்த்தா தெரியும், இஸ்லாமிய எழுச்சியா ஜெர்ரி தாமஸனுடைய வீழ்ச்சியாண்டு அங்க அம்பலமாவதை பார்ப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல மக்களிடத்துல இலவச புத்தகம் கொடுக்குறோம்ல, இலவசமா ஏதோ நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னு போயிருவாங்க. ஏன்னா நம்ம மக்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பார்த்தா ஏசு அழைக்கிறார் ஒரு துண்டை கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு புக்கு கொடுத்துட கூடாது. நம்ம மக்கள் இதையும் ஒரு வித்தியாசமாக செய்யலாமே என்று அவர்களுக்கு சொன்ன அறிவுரையின் பெயரால் ஒரு புத்தகம் ₹1 என்று மக்களிடத்துல ₹1 சொன்னதுக்கு பிறகு அப்படி என்ன ஒரு புத்தகம் நம்ம காசு கொடுத்து வாங்கலாம்னு சொல்லி வர வைத்து அவர்களை அழைத்து அந்த புத்தகத்தை கொடுத்து ₹20, ₹30, ₹50 மதிப்புள்ள புத்தகத்தை ₹1 கொடு. எதற்கு? இவன் படிக்கலாம். எத்தனை பேர் இதை கொண்டு கொடுத்திருக்கிறோம் கணக்குக்கு. இந்த அளவுல மக்களிடத்துல கொண்டு போய் இப்படி ஒரு வித்தியாசமான முயற்சி. எந்த அளவுக்கு இந்த முயற்சி தெரியுமா? நாம் பல சகோதரர்கள் கேட்பார்கள், இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் நிகழ்ச்சியிலே கேள்வி கேட்பார்கள், நீங்கள் இப்படி தமிழகத்தில் தாவா பணி செய்கிறீர்களே, இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறீர்களே, எங்களுடைய நகர்ப்புற மக்களுக்கு ஓகே, எங்களுடைய கிராமப்புற மக்களுக்கு கூட ஓகே, ஆனால் நரிக்குறவர்கள் இருப்பார்கள், வாங்க சாமியோ போங்க சாமியோன்னு போய்கிட்டு இருப்பார்கள். அந்த நரிக்குறவர்கள் இருந்தாலும் தோடர்கள் இருந்தாலும் காட்டுவாசிகள் இருந்தாலும் இவர்களிடத்தில் உங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தீர்களா? அங்கேயும் உங்களுடைய கடமை இருக்கிறதே, அங்கேயும் உங்கள் இறைவன் கேள்வி கேட்பானே என்று சில சகோதரர்களுடைய கேள்வியினுடைய பதிலாக அல்லாஹ்வின் கிருபையால் இன்றைக்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரம் நரிக்குறவர்களிடத்திலும் சென்றிருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை இவ்வளவு தாவா பணியை புரட்சியாக நாம் செய்து கொண்டிருக்கிற பொழுது பல ஊர்களில் பொதுக்கூட்டம் என்று அறிவிப்போம். அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன செய்வார்கள்? இந்த கூட்டத்தை நடத்த விடாமல் தடை செய்வதற்கான எல்லா வேலைகளும் செய்வார்கள். அந்த வேலைகளில் செய்கிற பொழுது நாம் ஏற்றிருக்கின்ற இந்த கொள்கையின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிற உதவி என்ன தெரியுமா? சும்மா இந்த கூத்தாநல்லூர்ல 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இங்கே நுழையாது, எவனாலையும் தௌஹீத் ஜமாத்தினால பொதுக்கூட்டம் போட முடியாது, நாங்க விடமாட்டோம் என்று ஊர் முழுவதும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினார்களாம், திருமண கூட்டம் போல. அந்த மாநாடு நடத்தி அறிவிப்பு செய்தார்களாம். அதற்கு பிறகு நிலைமை என்ன? நீ எந்த கூட்டத்தில் சொன்னாயோ அல்லாஹ்வின் கிருபையால் எங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி நாங்கள் முயற்சி செய்து அதே கூத்தாநல்லூரை நிலைகுலைய செய்யக்கூடிய வகையில் ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கின்றோம். அதுபோக இந்த கூத்தாநல்லூரை தாண்டி எல்லா இடத்திலும் பரவலான பிரச்சாரம். பிஜே அவர்களுக்கு சவுதி அரசாங்கம் தடை விதித்து விட்டது. ஏன்? அவரால் ஹஜ்ஜுக்கு போக முடியாது, அவரால் உம்ராவுக்கு போக முடியாது, அவரால் வெளிநாட்டுக்கு போக முடியாது, அவரால் குவைத்துக்கு போக முடியாது. எங்க நாட்டுக்கு வந்து பாடுறா, என்னமோ இவன் நாட்டு மன்னர் மாதிரி எங்க நாட்டுக்குள்ள வந்து பாடுறான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபை. அவர் செய்தது ஒரு இபாதத். உம்ரா என்பதால் மக்களுக்கெல்லாம் ஊரெல்லாம் விமர்சையாக சொல்லவில்லை. ஆனால் இந்த உம்ராவுடைய பயணத்தை தடுப்பார்கள் என்று சொன்னார்களே, இவர்களுடைய போலிகளின் முகத்திரையை அல்லாஹ் கிழித்து காட்டினான். உம்ராவும் முடிந்தது, அந்த குவைத் மண்டலத்தில் ஒரு மாநாடும் நடந்தது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இத்தனை செய்திகளை நீங்கள் உள்வாங்கி இருக்கின்றீர்கள். சில சகோதரர்கள் கூட நினைத்திருக்கலாம், நான் இந்த ஏகத்துவ கொள்கையில் இந்த தௌஹீத் ஜமாத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இணைந்திருக்க கூடாதா? இவ்வளவு தாவா பணிகளுக்கும் எனக்கும் கூலி கிடைத்திருக்குமே. இந்த ஜமாத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் யாரெல்லாம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த ஏகத்துவத்தை நோக்கி வருகிறார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து மக்களுக்கும் வழங்குவான். இந்த பிரச்சாரம் இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டிலே தன் குடும்பத்திற்காக 10,000 ரூபாய் அனுப்பக்கூடிய ஏகத்துவவாதி, வளைகுடாவிலே மற்ற வெளிநாடுகளிலே மலேசியா போன்ற பகுதிகளிலே 18 மணி நேரம் ஹோட்டலிலே நெருப்புக்கு முன்னால் வேலை செய்யக்கூடியவன் கூட இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த மலேசிய மண்ணில், இந்த சிங்கப்பூர்ல, இந்த சவுதி அரேபியாவில், இந்த எல்லா நாடுகளிலையும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக வளைகுடாவில் இந்த ஏகத்துவ எழுச்சி பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போல தமிழகத்திலும் இந்த ஏகத்துவ எழுச்சி பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஊரெல்லாம் நமக்கு என்ன பெயர் தெரியுமா? இவர்கள் ஊர்ல 2 பேர் இருப்பார்கள், ஊர்ல 4 பேர் இருப்பார்கள், ஊர்ல 5 பேர் இருப்பார்கள், இவர்கள் சிறுபான்மையினர்கள் என்று சொல்லி பெரும்பான்மை போலி சுன்னத்துவல் ஜமாத்தினர்களால் நாம் நசுக்கப்பட்டோம். இன்றைக்கு என்ன அங்கீகாரம்? எந்த கூட்டத்தை பார்த்து ஊர்ல 2, மாவட்டத்தில் 2, மாநிலத்தில் 2 என்று சொன்னார்களோ, அடே இந்த ஏகத்துவவாதிகள் தமிழகத்திலே 7.5 லட்சத்துக்கு மேல இருக்கிறார்கள் என்று இந்த மாநில முதல்வர் உளவுத்துறை கொடுத்திருக்கிற ஒரு குறைந்த கணக்காக இருந்தாலும் அந்த உளவுத்துறை கொடுத்திருக்கிற கணக்கையும் எடுத்து சொல்லி இந்த ஜமாத் எப்பேற்பட்ட பிரச்சாரத்தை மக்களிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார்கள். இது போதாது. லாத்தசால் உம்மத்தி தலாஹிரின் அல் ஹக், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் வெளிப்படையாக இருந்து கொண்டே இருப்பார்கள். கியாமத் நாள் வரும் வரைக்கும் லா யதுர் தலுர் மன் கதலகும், அவர்களை யார் இழிவுபடுத்தினாலும்
கொச்சைப்படுத்தினாலும் ஃபித்னா பண்ணாலும் அவதூறு பரப்பினாலும் யாருடைய அவதூறுகளுக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த முன்மாராயத்திற்கு ஏற்ப அப்படி அஞ்சாத அந்த உறுதிமிக்க அந்த ஏகத்துவ கொள்கைவாதிகளான ஒரு கூட்டமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தௌஹீத் ஜமாத்தை நிலைநிறுத்தியிருக்கின்றான். இப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்திருக்கிற நாம் இந்த ஏகத்துவத்திற்காக வாழ்வோம், ஏகத்துவத்திற்காக உழைப்போம். ஏகத்துவத்தில் ஏற்றுக்கொண்ட நிலையிலேயே மரணிக்க வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. வாஹிர்